நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், எவ்வளவு நேரமா எந்தெந்த பகுதிகள் எல்லாம் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது? சகாதேவன், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த டிட்வா புயல் காரணமாக ஒரு வாரமாக குட்டி தீர்த்த கனமழையினால் விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் வசித்தவர்களாக இருந்தாலும் சரி கடுமையான சிரமத்தை சந்தித்தார்கள். குறிப்பாக ஒரு வார காலமாக மழை இல்லாமல் வெயில் அடித்து வந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்தே கனமழையானது கொட்டி தீர்த்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் பெய்த கனமழையானது நாகை, நாகூர், திருமருகல், சிக்கல், கீழ்வேலூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்தது. குறிப்பா ஏற்கனவே அந்த மழையினால சம்பா, தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீர் மூழ்கி நாசமாக இருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த கனமழை காரணமாக அந்த நெற்பயிர்கள் மீண்டும் நீரில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வடக்கு பால்பனைச்சேரி பகுதியில் அந்த வாட்டர் டேங்க் பகுதியில் ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கு சாலை முழுவதும் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடியது. இதே போல பழைய நாகூர் சாலையில 52 லட்சம் மதிப்பில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சாலையில மழைநீர் வடிவதற்கு அங்கு குழாய் அமைக்கப்பட்டோம். அந்த மழைநீர் வடியாமல் முழுவதுமாக அந்த பகுதி முழுவதுமே மழைநீரானது தேங்கி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையை தொடர்ச்சியாக பெய்த அந்த கனமழையானது ஒரு அரை மணி நேரம் ஓய்ந்த நிலையில் மீண்டும் தற்போது சாரல் மழையாக தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.